ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிஷா ஹாய் சொல்லுப்பா. என்ன அது இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல்னால செல்வாவுடைய அப்பைக்கும் ஐயாவுக்கும் சாமி கும்பிடுறோம். அதான் அவங்க அண்ணன் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நிஷா இங்க வடை ஓடிக்கிட்டு இருக்கு. வடை சுட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன். ஓ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்கள் முஞ்செல்லாம் வராது பாரு. பயப்படு. தியா ஹாய் சொல்லு. தனிஷு ரொம்ப வேண்டாதரா, ரொம்ப வேண்டாத, மயக்கப்பட்டு மல்லாக்க விழுந்துட போகிற. சரி, இது மட்டும் கிடையாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் 65 இன்னும் போடலை, பாதி போட்டிருக்கு பாதி போடலை. இது ஒரு குழம்பு கறி குழம்பு ஒரு 4 கிலோ. ஏன் பூவை இங்கே வச்சுட்டேன்? இன்னும் பணியாரம் மட்டும் சுடலை. என்ன காரணம் அப்படின்னம்னா பணியாரம் சுடுறதுக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பணியாரம் சாமி கும்பிடுத்தியா? இங்கே இருமா, தூங்கி விழுந்துட போகிறேன். ரொம்ப ஓவர் பக்தி ஆயிடுச்சு உன் பேரனுக்கு. 90 குங்குமம் அதில் எடுத்து வைக்கலையா? அது எப்படி இருக்கே? இதான் 90, அது குங்குமம். அதான் 90, அது குங்குமம். ஆனால் ப்ராப்பராக அம்மா வந்து சொல்லி கொடுத்தது யாருக்குன்னா நிஷாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்னம்மா வருஷம் இனிமேல் அது எதுவாக இருந்தாலும் கரெக்டாக செஞ்சிடும். அம்மா சொல்லுது ஆப்பிள் பழம் மாதுளை பழம் தான். சரி சரி ரைட்டு. அண்ணா எங்கேயும் போயிடாது, அப்படியே உட்காரு. எங்கேயும் போவாத, அப்படியே உட்காருண்ணே. இங்கேயே உட்காரு. சரி. வேற என்ன? தாரணி சொட்டு கும்பிட்டு உளுந்து கும்பிடுங்க. உளுந்து கும்பிட்டியா? அம்மா அப்பாவா அவ்வளோ வர சொல்லுங்க. அவரை வர சொல்லுமா, இந்த சூடு அணையிறதுக்கு வர சொல்லுங்க. நீ இப்போ அப்படியே பகர் ஜாவ். என்ன நிஷா, சிறப்பான மாட்டு பொங்கலா? உனக்கு. ஆனால் நிஷாவுக்கு நான் சொல்லிட்டேன். நிஷாவை என்ன சொல்லிட்டான்னா, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தொந்தரவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. திங்கக்கிழமை நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சு அதெல்லாம் ஆக்கி அது ரொம்ப சரி செந்தில்ண்ணா அப்பாவுக்கு அவ்வளோதெல்லாம் போடாத. சூடத்தை போட்டுக்கிட்டே இருக்காத. இது போட்டுக்கிட்டே இருக்கு சூடத்தை. செந்தில்ல எங்க வர்றாரா? அப்பா வீடியோல காமிச்சிடும். யானி சார் புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. தமிழில் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவோட மாமனார் மாமியா இருக்கு. உனக்கு யாரு? உனக்கு என்ன வேணும்? பாட்டம் பாட்டி. தியாவுக்கும் பாட்டம் பாட்டி. உனக்கு எனக்கு அப்பையா ஐயா. தியாவுக்கு தாரிணிஸுக்கு தான் பாட்டம் பாட்டி. எங்க அப்பா தள்ளாடி வர. எப்பா வீடியோ எடுத்துக்கவாப்பா. வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன். வா வேட்டி கட்டி எது மட்டும் சூடம் எடுத்து வைங்க. சூடம் அணைய போகுது பாருங்க சார். எடுத்து வை. சரி. இது ஐயாவுக்கும் அப்பைக்கும் சாமி கும்பிட்றோம்ப்பா. சரி. இந்த உனக்கு வேட்டி இது கையில் இருக்கு, எடுத்து கட்டிக்க. வேண்டியதில் இல்லை இன்னைக்கு. யாராவது இல்லை, அது அப்பாவுக்கு தான் கட்டணும். அதில் பூஜையெல்லாம் போட்டாச்சுப்பா. சாம்பிராணியை காமிச்சிட்டு நீ துண்ணூரை பூசிக்கிட்டு அவ்வளோதான். எல்லாம் காமிச்சாச்சான்.
இது என்ன அட்டி புகை ஊடே புகையா கிளம்புது. சாம்பிராணி மட்டும் இதுலயே தான் போடுறாங்க. குளிச்சுட்டு புது கையில் எல்லாம் கட்டிக்கப்பா. போயிட்டு வா. சாப்பிட்டு குளிக்கிறியா இல்லை குளிச்சுட்டு சாப்பிட்றியா? அது இருக்கும். இது பண்ணிக்கோங்க. சரி சரி. குளிச்சிட்டியா? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அங்க போய் உட்காருங்க, நான் சாப்பாடு கொண்டுட்டு வரேன். உட்காருப்பா. இந்த சாமி சார். நான் சரி, எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. ஓகே. நம்ம செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் சொல்லி சார் எல்லாருக்கும். பாய். உங்க வீட்ல எல்லாம் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.